ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 12th மேக்ஸ் சாப்டர் 1 எக்ஸைஸ் 1.1ல் தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். இப்போ எஃப் ஆஃப் ஆல்ஃபான்னு எனக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துக்கிறாங்க. தென் ஷோ தட் எஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. இப்போ எஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ்னால் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், இன்வர்ஸ் ஃபார்முலா ஜென்ரலாக தெரியும். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. சிமிலர்லி எஃப் ஆல்ஃபாவுக்கும் நம்ம அதே மாதிரி தான் இருப்போம். f of alpha whole inverse equal to 1 by determinant of f alpha into adjoint of f of alpha. இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் ஆஃப் ஆல்ஃபா. எஃப் ஆஃப் ஆல்ஃபானா நம்மளுக்கு இதான் மேட்ரிக்ஸ். ஸோ இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கணும். சேம் வித் த சேம் மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணுறேன். எல்ஹெச்எஸ்க்கு நமக்கு இதான் தேவை. நான் அது தேவையான ஃபார்ம்லாம் வச்சு நான் சம் போடுறேன். இப்போ டிட்டர்மினன்ட் எடுக்கணும்னா எஃப் ஆஃப் ஆல்ஃபா. இதுக்கு டிட்டர்மினன்ட் அப்படியே இருங்களா? ஃபஸ்ட்டு எப்படி பிரிப்போம்? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு பிரிப்போமா? இப்போ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. இப்போ மைனஸ் 0ன்னு வரும். ஸோ 0 நான் போட தேவையில்ல, நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இது மைனஸ் 0ன்னு வருமா? செகண்ட் எலமெண்ட்டு. ஸோ 0 இன்ட்டு எனிதிங் எந்த நம்பர் பண்ணாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக 0 தான். ஸோ எனக்கு அது தேவையில்லை. நான் டேரெக்டாக அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன். ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. சைன் ஆல்ஃபா நான் பிரித்தா 0 இன்ட்டு 0 0 மைனஸ்ன்னு இருக்குமா உள்ள? மைனஸ் 1 இன்ட்டு சைன் ஆல்ஃபா. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, இது ஒரு மைனஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் ஆல்ஃபான்னு வரும். இப்போ எஃப் ஆஃப் ஆல்ஃபாக்கு இது காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் இது சைன் ஆல்ஃபா, இதுவும் சைன் ஆல்ஃபா. ஸோ சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. இப்போ நம்மளுக்கு ஜென்ரலாக ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு ஃபார்முலா தெரியும், காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. யா கரெக்ட். இப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ 1ன்னா இங்கே ஆங்கிள் தான் மாறுது, அதாவது ரேடியன் சொல்லுவாங்க, டிகிரி, அதுதான் மாறுது. ஸோ நம்ம டேர்ம்ஸ்லாம் சேம் தான், சிமிலர் தான். ஸோ அப்போ இந்த வேல்யூ நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். அப்போ எனக்கு டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ கண்டுச்சிருச்சு, அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிருக்கு. இப்போ அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா நான் ஷார்ட்கட்டில் சொல்லித்தரேன். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா, ரைட்? இப்போ இது 1. இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா ஷார்ட்கட்டை சொல்லித்தரேன். இப்போ இந்த 1 இந்த 0 இங்கே எழுதிக்கிறேன். 1 0. நெக்ஸ்ட்டு இது நெக்ஸ்ட் ரோ வரணும். இந்த 0 இந்த காஸ் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. திரும்ப இப்போ இந்த டைரெக்ஷனில் இப்படி போயிட்டு திரும்ப இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த 0 இந்த மைனஸ் சைன் ஆல்ஃபா, திரும்ப 1 0. எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்து முடிச்சிடணும். இப்போ சேம் ப்ரொசீஜர் மேலேயும் அப்படியே 0 1 0 1 சைன் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா 0 0 1. எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்துடணும். 0 1. நல்லா பாருங்கள், சென்டர்லேருந்து ஆரம்பிக்கணும். சென்டர் எலிமெண்ட் கீழே லாஸ்ட் எலிமெண்ட். இந்த எலிமெண்ட் அப்படியே ஏறிக்கிட்டு இந்த டைரெக்ஷனில் நம்ம போகணும். இந்த டைரெக்ஷனில் போயிட்டு திரும்ப இங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே முடிச்சிடணும். இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்தாலே நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பாருங்கள். இப்போ இது எப்படின்னா இது ஒரு டிட்டர்மினன்ட் ஆகும், இது ஒரு டிட்டர்மினன்ட் ஆகும், இது ஒரு டிட்டர்மினன்ட் ஆகும். இது மொத்தமே 3 எலமெண்ட்டாக பிரியும், வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும். எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். இப்போ காஸ் 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. இப்போ 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். இப்போ இது ஃபஸ்ட் எலமெண்ட் முடிஞ்சுது, ஓகேவா? இப்போ நான் இதை மட்டும் தான் பார்த்தேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதை பார்க்கணும், நெக்ஸ்ட்டு இதை பார்க்கணும். இப்படி 3 எலமெண்ட்டாக பார்க்கணும், புரிஞ்சுதா? இப்போ நான் இதை ஃபஸ்ட்டு இந்த டிட்டர்மினன்ட் எடுத்தால் 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா தான், மைனஸ் 0ன்னு வரும். ஸோ நான் அந்த 0 போடல. இப்போ இது செகண்ட் எலமெண்ட் பாருங்கள், மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு 0 மைனஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 0. இது மல்டிபிள் பண்ணாலும் 0, இது மல்டிபிள் பண்ணாலும் 0. ஸோ கண்டிப்பாக எனக்கு இங்கே 0 தான் வரும். நெக்ஸ்ட்டு இது 0 இன்ட்டு 0 0 மைனஸ் ஆஃப் சைன் ஆல்ஃபான்னு வரும்.
ஸோ அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் ஆல்ஃபான்னு வரும். எப்படி சொல்லணும்னு புரியுதா? டிட்டர்மினன்ட் நம்ம எடுக்கிறப்ப லீடிங் டயகனல் மைனஸ் ஆப்போசிட் டயகனல் தானே. லீடிங் டயகனல் பண்ணிவிட்டு ஆப்போசிட் டயகனலை சைன் சேஞ்ச் பண்ணிப்போமா? ஸோ எனக்கு ப்ளஸ் மைனஸ் சைன் தீட்டா வந்து ப்ளஸ் சைன் ஆல்ஃபாவாக மாறிடுச்சு. இப்போ இது டிரான்ஸ்போஸ் நம்ம இன்னும் எடுக்கல. இப்போ அதே மாதிரி இதுவும் சைன் ஆல்ஃபா இன்ட்டு 0 0, காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 0 அதுவும் 0. ஸோ அந்த 0 அப்படியே தான் வந்துடும். காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ஸ்கொயர், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, ரைட். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வரும். சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வரும். இதுவும் பாருங்கள், மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு 0 0, காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 0 இதுவும் 0. இப்போ இப்போ 2 ரோ முடிஞ்சிச்சா? இப்போ பாருங்கள், நம்ம 2 ரோ முடிஞ்சிச்சு. இப்போ லாஸ்ட் ரோ எப்படி போட போகிறோம்? லாஸ்ட் ரோவே சேம் மெத்தட் தான். 0 இன்ட்டு 0 0, 1 இன்ட்டு மைனஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா. இப்போ இந்த 0வும் இந்த சைன் ஆல்ஃபா மல்டிபிள் பண்ண போகிறோம். 0 இன்ட்டு சைன் ஆல்ஃபா 0, காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 0 0, சேம். இப்போ இந்த லாஸ்ட் பாக்ஸ் ஒரு பாக்ஸாக இமேஜின் பண்ணிட்டு தான் நம்ம போடணும். இப்போ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 1 காஸ் ஆல்ஃபா தான் வரும், மைனஸ் 0. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ எனக்கு தெரியும் இது சென்டர் எலிமெண்ட் மட்டும் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வந்திருக்கா. இந்த வேல்யூவை நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் நான் எப்படி போட்டேன்னு ஒரு வாட்டி சொல்லிடுறேன், நல்லா கவனமாக பாருங்கள். நம்ம இங்கேருந்து எப்படி எடுப்போம்? இது சென்டர் ரோலேருந்து எடுப்போமா? இந்த 2 எலமெண்ட் அப்படியே எழுதிக்கிட்டு நெக்ஸ்ட் அடுத்த எலமெண்ட் அப்படியே எழுதிக்கிறோம். 0 காஸ் ஆல்ஃபா. திரும்ப இப்படி ஒரு டேரக்ஷனாக இதோட முடிஞ்சிடல, இன்னும் திரும்ப நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து நிற்கிதுல. ஸோ அந்த எலமெண்ட்டை எழுதிக்கணும். 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா, 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா. நெக்ஸ்ட் எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்து முடிச்சிடணும். 1 0 1 0. இதே மாதிரியே மேலேயும் பண்ணணும். 0 1 சைன் ஆல்ஃபா 0 0 1 சைன் ஆல்ஃபா 0, காஸ் ஆல்ஃபா 0 0 1, காஸ் ஆல்ஃபா 0 0 1, 0 1லேருந்து தானே ஆரம்பித்தோம். ஸோ அதனால் அங்கேயே வந்து முடிச்சிடணும். இதுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். இப்போ நான் இது எப்படி டிட்டர்மினன்ட் எடுத்தேன்னா, இப்போ இது மொத்தம் 4 எலமெண்ட் இருக்குது. இது ஒரு டிட்டர்மினண்ட்டாக வச்சுக்கணும், இது ஒரு டிட்டர்மினன்ட், இது ஒரு டிட்டர்மினன்ட். மொத்தம் 9 மைனர் டிட்டர்மினண்ட்டை நான் அப்படியே இமேஜினரி பண்ணிக்கிறேன். எனக்கு நான் அவ்வளோ தூரம் பெருசாக போடாமல், ஸோ நான் சிம்பிளாக போட்டேன். இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபஸ்ட் வேல்யூ, இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ, இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ தேர்ட் வேல்யூ. சேம் மெத்தட். இந்த செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் இந்த 4 எலமெண்ட்டோட டிட்டர்மினன்ட் வேல்யூ இது, இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ இது. இந்த மாதிரி தான் போட போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு நான் டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன். இப்போ டிரான்ஸ்போஸ் எடுத்தால் நம்மளுக்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ அட்ஜாயின்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா. இப்போ இது டிரான்ஸ்போஸ்னால் ரோ எலமெண்ட்டை காலம் எலமெண்ட்டாக எழுத போகிறோம். இது ரோ எலமெண்ட்டை காலம் எலமெண்ட்டாக எழுதணும். காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா, ரோ எலமெண்ட்டை காலம் எலமெண்ட்டாக எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு 0, இது வந்து காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்றது நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு பதிலாக நான் 1ன்னு போட்டுக்கலாம். 0 1 0 0 1 0. நெக்ஸ்ட்டு மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா, இது ரோ எலமெண்ட்டை காலம் எலமெண்ட்டாக எழுதணும். மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. இப்போ அட்ஜாயின்ட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஏ இன்வர்ஸ் வந்து ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டோம்னா இல்லை, டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி அட்ஜாயின்ட் கண்டுபிடிச்சி நம்மளுக்கு ரெஸ்பெக்டிவ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ எனக்கு 1, ஸோ 1/1 அப்படியே தான் வரும். இன்ட்டு அட்ஜாயின்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். காஸ் ஆஃப் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. இப்போ 1/1 எனக்கு 1 தான் வரும். ஸோ இதை நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். எனக்கு எப்படி பண்ணாலும் இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் தான் வரும். இந்த 1ன்றதை நம்மளுக்கு போடலாம், போடாமலும் இருக்கலாம், நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க? எல்ஹெச்எஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ். இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபானா என்ன சொல்கிறாங்க? நமக்கு கொடுத்துருக்கிற வேல்யூவில் டிகிரியை நம்ம மைனஸாக மாற்றிக்கணும். அதாவது ஒவ்வொரு டிகிரிக்கும் நம்ம மைனஸ் கொடுக்கணும். எப்படின்னு பாருங்கள், காஸ் ஆஃப் ஆல்ஃபா கொடுக்கக்கூடாது, மைனஸ் ஆல்ஃபா. ஏன்னா நம்மளுக்கு எஃப் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபான்னு தான் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் காஸ் ஆல்ஃபாவை காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபான்னு நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு 0க்கு எங்கேயா ரேடியன்ட் இருக்கா, ஆல்ஃபா இருக்கா? ஸோ நமக்கு அங்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண முடியாது, 0ன்னு அப்படியே போட்டுக்கிட்டேன். இங்கே சைன் ஆல்ஃபா எப்படி மாறும்? கரெக்ட், சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. இங்கே 0 அப்படியே தான். 1க்கு என்னால் டிகிரி கொடுக்க முடியாது, ஸோ 1 அப்படியே தான் வரும். இங்கே 0, இங்கே சைன் ஆல்ஃபா வரும், மைனஸ் சைனு, இங்கே 0, அந்த 0 அப்படியே வரும். இங்கே காஸ் ஆல்ஃபா, இங்கே காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபான்னு வரும்.
புரிஞ்சுதுங்களா? இப்போ நமக்கு எப்பவுமே தெரியும் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா எப்பவுமே என்னவா இருக்கும்? காஸ் வந்து என்ன பண்ணும்னா மைனஸை ஒத்துக்கவே ஒத்துக்காது. மைனஸாக எனக்கு ஒரு டிகிரி வந்தாலே அதை ப்ளஸ்ஸாக மாற்றி கொடுத்துரும். அப்போ இது எப்படி ஆகும்னா காஸ் ஆஃப் ஆல்ஃபான்னு மாறிடும் 0. ஆனால் சைன் எப்படி இருக்குன்னா காசுக்கு அப்படியே ஆப்போசிட். மைனஸ் வந்தால் மைனஸ் அப்படியே கொடுத்துரும். ப்ளஸ் வந்தாலும் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். காஸ் வந்து காஸ் ஆஃப் ப்ளஸ் தீட்டாவாக இருந்தாலும் ப்ளஸ் தான் தரும். காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாவாக இருந்தாலும் எனக்கு ப்ளஸ் தான் தரும். ஏன்னா காசோட கேரக்டர் அப்படி. சைனோட கேரக்டர் எப்படின்னா சைன் ஆஃப் மைனஸ் தீட்டாவாக இருந்தால் மைனஸ் சைன் தீட்டாவாக மாறிடும். சைனுக்கு என்ன டிகிரி கொடுக்குறோமோ அதுவாகவே சைன் மாறிடும். ஸோ அதனால் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு வரும். இங்கே 0 1 0 அப்படியே தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபான்னு இருக்கா, அப்போ மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு வருமா? அது மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு மாறிட்டு வெளில ஒரு மைனஸ் இருக்குது பாருங்கள். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. இந்த 0 அப்படியே வரும். காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா என்ன சொல்லிக்கிறேன்? காஸ் ஆஃப் ஆல்ஃபான்னு வரும். ஓகே, புரிஞ்சுதா? இது நம்மளுக்கு செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் எல்ஹெச்எஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டுமே சேமாக இருக்கா? காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா, காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா, 0 1 0 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. ஸோ நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 f of alpha whole inverse which is equal to f of minus alpha. உங்களுக்கு எப்படி இந்த டிட்டர்மினன்ட் எடுக்கிறது மட்டும் உங்களுக்கு இது புரியலனா நீங்கள் ஆர்டினரி மெத்தட்லேயே போடுங்க. நான் அது ஷார்ட்கட்டு டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் அந்த மெத்தட் சொல்லி கொடுத்துருவேன். தேங்க்யூ.